من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. Inshallah, by the suggestion of some of the brothers, நம்ம என்ன பண்றோம்னா சீரீஸ் ஆன் த ஆகிரத்தை பத்தி ஒரு சீரீஸ் இன்ஷால்லா. ஏன்னா நம்ம ஆகிரத்தை பத்தி தான் அதிகமா கேட்கணும். இந்த டைம் நம்ம வந்து இந்த உலகத்துல ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி தான். பட் ஆகிரத் தான் வந்து இட்ஸ் எவர்லாஸ்டிங். தெர் இஸ் நோ எண்ட் டு த ஆகிரா, ரைட்? ஸோ அங்கே என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, அதெல்லாம் நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ நம்ம ஈமானுக்கு நல்லது. இப்போ நம்ம உலகத்து மேட்ரிக்ஸ்லேயே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும், மறந்துடுவோம் நம்ம. ஸோ இந்த உலகங்கிறது கொஞ்சம் சில நாளுக்காக வாழற இடத்துலயே நம்ம இப்படி பண்றோம்னா ஆக்கிரத்தை நிரந்தரமானது. அப்போ அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுறது நம்ம ஈமான் பெருகும். ஸோ நம்ம இன்ஷால்லா அது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நம்ம ஒரு மவுத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இன்ஷால்லா. அதனால நம்மளுக்கு வந்து இந்த மவுத் அதிகமாக யோசிப்போம் இன்ஷால்லா. அதுலேருந்து நமக்கு ஹிதாயத் கிடைக்கலாம். ஸோ ஆஸ் முஸ்லிம்ஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த சோல்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் ஆலமல் அர்வா அப்படிங்கிற இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து டே ஆஃப் ஜட்மெண்ட் வரைக்கும் யாரெல்லாம் பிறக்க போறாங்களோ, இந்த உலகத்துக்கு வர போறாங்களோ, அவங்க எல்லாரோட சோலை வந்து அல்லாஹ் படைச்சிட்டான். அன்னைக்கு படைச்சிட்டான் எல்லாரோட சோலையும். படைச்சிட்டு என்ன சொன்னா அல்லாஹ் அந்த எல்லா சோல்கிட்டையும் கேள்வி கேட்டான், உங்களுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொன்னாங்க அல்லாஹ் தான் எங்களோட ரப்பு அப்படிங்கிறாங்க. இதை நீங்க மறப்பீங்களா? நாங்க மறக்க மாட்டோம் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மறப்பீங்க, இதை மறந்துடுவீங்க. அதனால நான் வந்து உலகத்துல நபிகள் அனுப்புவேன், கிதாபுகளை இறக்குவேன். அதை வச்சு உங்களுக்கு வந்து அவங்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களோட ரப்பு அல்லாஹ் தான் அப்படின்னு, வேற யாரும் உங்க ரப்பு கிடையாது அப்படின்னு. இது வந்து சோல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சோல்ஸ் லைஃப் எங்கன்னா உலகத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாயோட வயிற்றுல அந்த சோலை வந்து நம்ம மலக்குகள் வந்து அதை கொடுப்பாங்க, டெலிவர் பண்ணுவாங்க. அது வந்து சோல்ல ஆலமல் அர்வாலேருந்து இறங்கி ஃபர்ஸ்ட் பெண்ணோட வயிற்றுல வருது. அது குழந்தை 4 மாசம் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சோல் கொடுக்கப்படுது. 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை உலகத்துக்கு வரலன்னா அந்த சோல் வரலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது அதுக்கு எதுவுமே. ஆனால் 4 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து அந்த சோலுக்கு வந்து அந்த இது வேல்யூ இருக்கு, ஏன்னா சோல் வந்துருச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் உலகத்துல வர்றது அந்த சோல். வி லிவ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஃபார் த சோல். இதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் வி டை, செத்ததுக்கு அப்புறம் இந்த பாடிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஒரு இஃப் யூ சி அ பாடி, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அது இந்த மையத்தை எடு அப்படிங்குவாங்க. அந்த மையத்தை எடு. ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா ரேப் அப் தட் பாடி, ரிமூவ் தட் பாடி, டேக் அவே த பாடி அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேல்யூ கிடையாது. தெர் இஸ் நோ வேல்யூ ஃபார் திஸ் பாடி. அந்த பாடி ஸ்டார்ட்ஸ் டிகேயிங். ஒரு நாள் வச்சு பாருங்க பாடியை, வீட்டில் வச்சுன்னு இருக்க முடியாது, நார ஆரம்பிச்சிடும். ஸோ people will immediately try to get rid of that body. What is giving the value to this body? The soul. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா it is because I have the soul inside me, that life inside me. Otherwise there is no value to this body. You will all get rid of me. Once that soul leaves my body, every single one of you will try to put me in the khabar first, right? So the first stage of soul's life is in this world, and it resides in this flesh and blood and the soul. The flesh and blood is the home for the soul. After that, the second stage of the soul is when we die. It is in a transient stage between the dunya and the akhirat. The akhirat is Jannat or Jahannam. It's a place between that. It's called barzakh. It's a world of barzakh. இதை பத்தி நிறைய நாலேஜ் நம்மளுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துட்டு மக்கள் கேட்டாங்க, இந்த ரூவை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னா, சூரத்து ரூம்ல இறக்கப்படுது, எஸ் அலூனக அனிர் ரூ அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நல்லா சொல்லுவான். அவங்க கிட்ட சொல்லு இதை பத்திய இல்ம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா தான் கொடுக்கப்பட்டிருக்காது, இதோடைய இல்ம் எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பர்சக்கோட வந்து நம்ம ரொம்ப லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்கு. ஏன்னா அது மாதிரி நம்மளுக்கு புரியாது. நிறைய அதுல லாஜிக் தேடுறது அதெல்லாம் பண்ணோம்னா புரியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியாச்சு, உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான நாலேஜ் தான் கொடுக்குறது. அதில் உட்காந்து நீங்கள் வருஷம் கணக்காக ரிசர்ச் பண்ணாலும் எதுவும் நடக்காது, ரைட்? இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆன்கோயிங் ரிசர்ச் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு உயிர் எங்கேருந்து வெளில போகுது. ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, உயிர் வெளில போச்சு. அப்போ ஹார்ட்லேருந்து தான் உயிர் வெளில போதா? சோல் இஸ் லிவிங் த பாடி த்ரூ த ஹார்ட்? இல்லை. ஒருத்தர் வந்து பிரெயினில் வந்து ஷூட் பண்ணுறாங்க, ஹி டைஸ்,
Does it mean the life is living through the brain? Some people வேற வேற விஷயமா செத்து போறாங்க. கழுத்து அறுத்து விடுறோம் ஆடு மீன்ஸ் எங்க இருந்து உயிர் போச்சா யாருக்குமே தெரியாது. பல ரிசர்ச் பண்றாங்க உயிர் எங்க இருந்து வெளில போகுது பாடியிலங்கிறது. there is no answer to that. ஏன்னா அல்லா சொல்லியாச்சு இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ரூ பத்தி ஆன்சர் கிடைக்காது. ஸோ the second stage of the ரூ is in barzakh. அந்த பர்சக்ல வந்து இட்ஸ் a transient stage until the day of judgment. We will be waiting there in the life of the barzakh. And then day of judgment வரப்போது அன்னைக்கு தான் soul will go to its permanent destination in the akhirat, which can be either jannat or jahannam. இந்த ரெண்டுத்துல ஒரு இடம் தான் வந்து சோலோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ ஒரு மனுஷன் சாவர டைம் வந்துருச்சுன்னா அவனுக்கு மவுத் ஆகிற டைம் வந்துருச்சுன்னா at that time we can start seeing the angels. We talk about the angels all the time. யாராவது angels பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃபுசேல், have you seen an angel? But when we are about to die, we'll see the angels for the first time. And once you see the angel, you cannot make tawbah to Allah subhanahu wa ta'ala. You know, you have started seeing the akhirah. You have started seeing the unseen. Once you start seeing the unseen, adukapram there is no tawbah, there is no nothing. Like what Fir'aun did, right? In the final stages, he saw that, oh, punishment has come from Allah. Let me ask, oh Allah, I believe in you. Nothing. Allah will not accept. So, if you live in places like India where there are many people, we get chances to see எப்படி வந்து மக்கள் வந்து they go into the death stage. During the time of the death, if you see their eyes, they will be like this. And if you communicate with them, they cannot communicate with you because they have started seeing the angels, they have started seeing the world of unseen. And after that, you cannot communicate with them because they are communicating with other creatures, which is the angels of Allah subhanahu wa ta'ala. In one hadith, Rasul sallallahu alaihi wasallam said, ஒரு பாடியில இருந்து ரூ வந்து கிளம்பி போகும்போது கண்ணு வந்து அந்த ரூவை ஃபாலோ பண்ணும். ஹதீஸ்ல சொல்லப்படுது, சஹியான ஹதீஸ். ஒரு உடம்புல இருந்து ரூ எடுக்க போகும்போது கண்ணு வந்து அந்த ரூவை ஃபாலோ பண்ணும். அதனாலதான் மக்கள் வந்து சாவை பத்தி இப்படி இருப்பாங்க. they finally see that ரூ coming out of that body. அதுக்கப்புறம் அந்த கண்ணை மூடிட்டோம்னா அது முடிஞ்சிட்டு. பட் ஃபைனலா அந்த கண்ணு பாக்குறது அந்த ரூவை தான் இப்படி கிளம்புறது. சஹியான ஹதீஸ் இது பர்சக்ல. ஸோ இந்த ஹதீஸ் நான் சொல்ல போற ஹதீஸ் வந்து மிகப்பெரிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் ஒரு அன்சார் இறந்து போனாரு. அன்சார் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபிக்களும் அந்த அன்சாரோட மையத்தை எடுத்துட்டு பஹீக்கு வந்தாங்க. பஹீக்கு வந்ததுக்கு அப்புறம் பஹீ ஹூ நோஸ் பஹீ தெரியுமா? பஹீ இஸ் த கிரேவ்யார்ட் இன் மதீனா. whoever is buried in Baqi will be given Jannah. It's a special status. So Baqi-la kondu varanga ansara and people are digging the grave. So அந்த டைம் அவங்கள தோண்டணும் டைம் ஆகும். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காரு, சஹாபிகள் உட்காந்துருக்காரு. அவங்க தோண்டிட்டு இருக்காங்க, எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல நீங்க உட்காந்து இந்த ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, இறந்து போயிருக்காரு, ஒரு தெரிஞ்சவர் இறந்து போயிருக்காரு, சைலண்டா உட்காந்துருக்காரு, எல்லாரும் மனசு சாஃப்டா இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி வச்சுட்டு இப்படின்னு அவர் மண்ணை இப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்படின்னு பண்ணிட்டு அப்புறம் மேலே பார்க்குறாரு. தென் ஹீ லுக்ஸ் டவுன். திருப்பி மேலே பார்க்குறாரு, திருப்பி கீழே பார்க்குறாரு. தேர்ட் டைம் மேலே பார்க்குறாரு, கீழே பார்த்துட்டு அப்புறம் சொல்றாரு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். ஓ அல்லாஹ், சேவ் மீ ஃப்ரம் த டார்மெண்ட் ஆஃப் த கிரேவ், சேவ் மீ ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் ஆஃப் த கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ வந்து என்ன நினைக்கிறேன், எல்லாரோட ஹார்ட் வந்து இப்போ சாஃப்டா இருக்கும், இந்த விஷயத்த இப்போ இவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சக்ல நடக்க போற விஷயத்த வந்து அவரு டீட்டெயில சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, when a believer is about to die, angels descend from the heavens with a shroud from paradise. What is shroud? Shroudna அந்த கஃபனோட துணி வந்து நம்மள, if you see the dead bodies, it's covered with a cloth, right? So when a believer is about to die, angels descend from the heaven with a shroud from the paradise and fragrances from paradise. So அந்த கஃபன் எப்படி இருக்கு? It is a cloth from the paradise and scented with the scents of the Jannah. உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த ஸ்மெல்லு கூட ஜன்னத்தோட சின்ன சிறிய ஸ்மெல்லுக்கு உனக்கு பக்கத்துல வர முடியாது. பட் யார் இது? பிலீவர், மூமினோட பாடி இது. when a believer is about to die, they sit in front of the dying person
as far as the eye can see. ஸோ அவன் வந்து சாவர நிலைமையில் வந்துட்டான். நான் சொன்னல அந்த அவன் வந்து அந்த சக்கராத்தோட ஸ்டேஜில் இருக்கான். அவன் என்ன பார்க்குறான், அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டராஜ் வந்திருக்கு, குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ், சோ மெனி தட் ஹி கேன் சி as far as his eyes can see. அவ்வளோ பேர், அத்தனை பேர் வந்திருக்காங்க அவனை கூட்டு போகிறதுக்கு. அப்போ வந்து மலக்குல் மவுத் தான் ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்டிங் கொடுக்கணும், கம்ஃபர்ட் கொடுக்கணும்ல. இல்லை எல்லாரும் பயப்படுவாங்க, மவுத்துனா சும்மாவா, அந்த வந்து ஒரு உள்ள உட்காந்துருக்கு, நான் வரமாட்டேன், பயமா இருக்கு எனக்கு அப்படிங்கும். ஸோ அவங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த நல்ல ஸ்மெல்ல கொடுக்குறாங்க, அந்த துணியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் யாரு, மலக்குல் மவுத் வந்து பக்கத்துல உட்கார்றாரு. The angel of death approaches, sits by the head of the believer and says, "O good soul, O pure soul, come out to the forgiveness and pleasure of Allah." வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பயப்படாத, உன்னை வந்து அல்லாஹ் வந்து மன்னிக்கிறதுக்காகவும் உன்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல, உன்னை கூப்பிடுறான் வா அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கிளாட் டைடிங்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரூ வந்து கம்ஃபர்ட் ஆகுது. கம்ஃபர்ட் ஆகிட்டு ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ்க்கு திருப்பி வரலாம். நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், இந்த விஷயத்த திருப்பி சொல்ல வரேன். ஒருத்தர் வந்து குரான்ல எல்லாமே ஆன்சர் இருக்குன்னு சொல்லி பழைய காலத்துல ஒரு பீப்புள் ஆஃப் நாலேஜ், குரான்ல எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்குங்கிறீங்களே, சாவு போது எப்படி வந்து ஒரு சில பேருக்கு வந்து பெயின் தெரியுது, இன்னொரு சில பேருக்கு பெயின் தெரிய மாட்டேங்குது, அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் குரான்ல இருக்கா அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. கேட்டது அவர் ரொம்ப ரிசர்ச் பண்றாரு, எங்கும் கிடைக்கல. அன்னைக்கு நைட் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கனவுல வந்துட்டு சொல்றாரு, சூரா யூசுஃப் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சூரா யூசுஃப்ல உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில என்ன தெரியுதுன்னா, அந்த பீப்புள் ஆஃப் த அந்த விமன் ஆஃப் த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பாத்தீங்கன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமோட அந்த பியூட்டியில மயங்கி அந்த கையை வெட்டிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு வலிக்கும். ஆனா அதே மாதிரிதான் அந்த சக்கராத்தோட டைம்ல எல்லாருக்கும் வலி இருக்கும், எல்லாரும் அந்த கஷ்டம் படுவாங்க. நீங்க எவ்வளவு நல்ல மூமினா இருந்தாலும் அந்த சக்கராத்தோட கஷ்டம் இருக்கும் கண்டிப்பா. பட் அந்த டைம்ல வந்து ஜன்னத்தை காட்டிடுவாங்க, இதுதான் உன் வீடு, திஸ் இஸ் யுவர் பிளேஸ் வேர் யூ கோயிங் டு லீவ் அப்படின்னு அந்த ரியல் எஸ்டேட்டை காட்டி, அங்க இருக்கிற உங்களை கம்பெனியன்ஸ் எல்லாம் காட்டி, நீ எப்படி அங்க வாழ்க்கை வாழ போற அப்படின்னு காட்டி, அந்த மயக்கத்திலேயே நீங்க அந்த இதுல இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்க போதா அப்படின்னு அது நினைச்சுனே இருப்பீங்களா, அப்ப அந்த ரூபா எடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியாது, அந்த வழி தெரியாது அப்போ. ஸோ இப்போ நம்ம ஹதீஸ்க்கு பேக் வரும். ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஓ குட் சோல் கம் அவுட் டு த ஃபர்கிவ்னஸ் அண்ட் ப்ளஷர் ஆஃப் அல்லாஹ்னா இதெல்லாம் நடக்குது அந்த டைம்ல. நம்மள மாதிரி உட்காந்து இந்த பயானா நடக்க போகுது அந்த டைம்ல, இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அது எப்படி நமக்கு தெரியாது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைம்ல காட்டப்பட்டுட்டு வா உன் அல்லாஹ் கூப்பிடுறான், அல்லாஹ் இஸ் வெரி ஹாப்பி வித் யூ, கம் அவுட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. The soul then comes out as easily as the water flows from a jug and the angel of death takes it. ரசூல் ஸல்லல்லாஹு யூஸ் பண்ற இந்த சிமிலியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஜக்ல இருந்து தண்ணி ஊத்தினீங்கன்னா ஏதாவது பிளாக்கேஜ் இருக்காது, எப்படி கொட்டும் தண்ணி வித்தவுட் எனி பிளாக். அந்த மாதிரி அப்படி பிடிச்ச அந்த சோலை கூட்டினா அந்த how the water comes out of the jug, it will just come out like that easily, ஈஸியா வந்துடும் அப்படியே வெளில. The angels then take the soul, wrap it in the shroud and ascend to the heavens. Meanwhile உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த பாடியை வந்து மக்கள் வந்து குளிப்பாட்டி அங்க ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மீன்வைல் அந்த ரூவை ஷவுட்ல ரோல் பண்ணி மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் தி அசெண்ட் டு த ஹெவன்ஸ். Along the way, first we all know how many heavens are there? 7, right? So when they reach the first heavens, each heaven has guardians. அவங்களோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. ஸ்டோரி ஆஃப் மேராஜ் நீங்க பாத்தீங்கன்னா, மேராஜ்ல ஈச் ஹெவன்ல ஒரு பிளாக்கேஜ் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, நான் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற உடனே, ஓகே இவருக்கு உள்ள வரதுக்கு பர்மிஷன் எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்காது, கூட்டு போங்க அப்படின்னு ஒரு இதுலயும் அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு போயிருக்காங்க, கூட்டுட்டு வேற ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு ரீச் ஆயிருக்காங்க அந்த இதை எடுத்துட்டு. அங்க போன உடனே பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸலன்ட் ஃப்ராக்ரன்ஸ், the angels recognize that some good believer has come here. ஒரு குட் பிலீவர் மூமின் வந்து ஆகிரத் அன்னைக்கு he will have a status of the celebrity that no one has ever seen. அவங்களாம் வந்து மலக்குகளுக்கு அவங்களாம் he is a big celebrity. ஏன்னா he is closer to Allah subhanahu wa ta'ala. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன், அவங்க பெரிய செலிபிரிட்டியா இருப்பாங்க. அன்னைக்கு அந்த அந்தஸ்தும் ஃபேம் எல்லாம் கிடைக்கும் பாருங்க, பயங்கரமான ஃபேமா இருக்கும். அந்த மாதிரி ஃபேம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 30 years 40 years முன்னாடி எல்லாம் யார் ஃபேமா வாழ்ந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் on the day of judgment, from the time of Adam till the last person, the trillions and trillions of people வந்தாங்களா, அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த ஃபேம் கிடைக்கும், அந்தஸ்தும் கிடைக்கும். யாருன்னா closer to Allah.
இன்னைக்கு நம்ம வந்து இவனுக்கு க்ளோஸ் அவனுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம்ல, அல்லாவுக்கே க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அதனால அந்த ஏஞ்சல்ஸ்க்கும் அவங்க வந்து ரொம்ப செலிபிரிட்டியா இருப்பாங்க, மக்களுக்கும் செலிபிரிட்டியா இருப்பாங்க. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ்ல வந்து பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யார் வந்திருக்காங்க? அல்லாவோட நெருங்கிய அடியான் வந்திருக்கான். அல்லாஹ்ஸ் க்ளோசஸ்ட் ஸ்லேவ் ஹஸ் கம் and they recognize through that smell that is coming out from that shroud and the roux itself, right? So who is this good soul அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. And the angels carrying the soul respond with the best names the believer was called by on the earth. Angels என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க? இப்ப சொல்லுவார்ல, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம உலகத்துல பேசுவோம்ல, அவரா ஹிஸ் எ வெரி ஜெனரஸ் பர்சன், அவரா வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன், அவர் வந்து பெரிய ஆபித், அவரு அந்த நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அங்க. அந்த வாரி வல்லர் இருந்தார்ல அவரு, அந்த சதகா கொடுத்துட்டு இருந்தால அவரு, அந்த இபாதத் செஞ்சவர், அந்த நோன்பு வச்சவர், அப்படி இப்படின்னு இந்த உலகத்துல பேசுவோம் பாத்தீங்கன்னா, அந்த பேர் வச்சு நீங்க அங்க சொல்லப்படுவோம் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. the soul is அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா ஃபாலோ பண்ணி 7th heaven கிட்ட போகுது. the soul is eventually brought before Allah who commands, record the book of my servant in Ilion, the highest place, and return him to the earth, for I created them from it and I shall return them to it. அங்க அல்லாஹ் கிட்ட போனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓகே, ஐ எம் ப்ளீஸ்ட் வித் திஸ் சோல், பட் இப்போ இவனை வந்து இல்லியூனுங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுங்க. இல்லியின் அப்படிங்கிற ஒரு பர்சக்ல ஒரு பிளேஸ் இது நம்மளுக்கு குரான்ல வரப்பட்ட ரெண்டு இடம், இல்லியின் சிஜின்னு சூரா முத்தஃபிஃபீன்ல வரும். இது சூரா முத்தஃபிஃபீன்ல வரும் இந்த இல்லியின் சிஜிங்கிற இடம். ஸோ இல்லியின் வந்து யாருக்காக? நல்லவங்களுக்கா கெட்டவங்களுக்கா? இல்லியின் இட்ஸ் ஃபார் குட் பிலீவர்ஸ், ரைட்? பிலீவர்ஸ் இஸ் ஃபார் குட் பீப்புள். ஐ மீன் இல்லியின் இஸ் ஃபார் குட் பீப்புள். ஸோ அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களை வந்து இல்லியின்ல நம்ம போட்டலாம். ஸோ பர்சக்ல ஒரு பார்ட் இது. ஸோ அல்லாஹ் என்ன சொல்றேன்? நான் என்ன சொன்னேன்? உங்களை கூட்டு வர மண்ணில இருந்து திருப்பி மண்ணிலே போட்டுருவேன். இப்போவே அவன் மண்ணில் போட்டுருங்க, லெட் தம் பி இந்த இல்லியன் அப்படின்னு. ஸோ ஸ்காலர்ஸ் பேஸ்ட் ஆன் த அதர் டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இல்லியன் இஸ் அ பிளேஸ் வேர் த குட் சோல்ஸ் ஆர் ஃப்ரீ டு ரோம் எனிவேர். அவங்க போயிட்டு வேற அவங்க குடும்பத்தில் யாராவது செத்துருக்காங்கன்னா அந்த சோல்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்மளே அவங்க வந்து மீட் பண்ணலாம். ஏன்னா when we sleep we are also in a state of death. Sleep is called as the mini death. It is the smallest version of death. When we are asleep, it is the smallest version of death. At that time என்ன சொல்லியிருக்காரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ரூ வந்து நம்ம கையில இல்லை, அல்லாஹ் வந்து நம்ம ரூ எடுத்துடுறான் தூங்கும் போது. ஸோ அந்த எடுத்துக்கப்பட்ட ரூ இருக்க, அந்த ரூவை போய் இல்லியன்ல இருக்க மக்கள் மீட் பண்ணலாம். அதனாலதான் வந்து நம்ம சில டெட் பீப்புளை வந்து பார்த்து நிறைய கம்யூனிகேஷன்லாம் நடக்கும் அந்த டைம்ல. இந்த அவங்கள நான் பார்த்தேன், இந்த மாதிரி நிறைய பேர் கம்யூனிகேட்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தட் கம்யூனிகேஷன் வழியா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் பலான இடத்துல வந்து ட்ரெஷர் போட்டு வச்சிருக்கேன், பலான இடத்துல இது இருக்கு, அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஏன்னா these people, the people of the Illuin, the souls of the Illuin, they can communicate with anyone they want. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃப்ரீ இது, என்ன வேணா பண்ணுங்க, ஜாலியா இரு அப்படிங்கிறான். And then the soul is returned to the body in the grave. Then two angels, Munkar and Nakir, come to question the soul. வந்து இந்த பாடி விட்டு பாடிக்கு வந்துருச்சு, திருப்பி மேலே போச்சு, வந்துட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. இப்போ கபருக்குள்ள போயிடுச்சு, அந்த சோல் மறுபடியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 ஏஞ்சல்ஸ் வராங்க, முன்கிர் அண்ட் நக்கீர். அந்த 2 பேர் வந்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? மன் ரப்புகா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் யுவர் ரப்? ஸோ இருக்கலாம் மேபி. ஸோ மன் ரப்புகா அப்படின்னு கேட்கும் போது who is your rab அப்படின்னா ஒன்னு we cannot act smart at that time and say, oh இப்போ அல்லாஹ் சொன்னா எஸ்கேப் ஆயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. No, the question is asked to our brain and heart. For example, if you save some data in the computer, if you go and check inside it, the data cannot be changed, right? What data is there. அதே மாதிரி தான் இது. who is your rabனா அந்த உள்ள இருக்கிற டேட்டா தான் வெளில வரும். அங்க மேனிப்புலேட்டிவ் டேட்டாலாம் வராது, டேட்டா எடிட் பண்ணிலாம் வராது ஆன்சர். மன் ரப்புக அப்படிங்கிறவன அவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்குவான். யாரு? அந்த நல்ல பிலீவர். மன் தீனுக, நெக்ஸ்ட் உன் தீன் என்ன அப்படிங்க. உடனடியாக அவன் என்ன சொல்லுவான்? இஸ்லாம் இஸ்லாமுங்குவான். அகைன் திஸ் he cannot manufacture that reply that time. Because of his lifestyle he is saying that my deen is Islam, because he followed Islam in the world. Next they will show the picture of a person and ask, who is this? He'll say, this is Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam. How did he recognize Muhammad sallallahu alaihi wasallam? Because in the world he learned this hadith that some photo will be shown? No, he followed the sunnah of this person, Rasul sallallahu alaihi wasallam. When he looked at his behavior, what he was doing, he immediately recognized this is Muhammad Rasulullah
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது இது. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஃபாலோ பண்ணாங்களோ, யார் அவங்கள வந்து உலகத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ, அவங்களாம் வந்து அதை பார்த்து சொல்ல முடியும், திஸ் இஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹி இஸ் மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்ல முடியும். உடனே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கரெக்டா சொன்ன இந்த 3 ஆன்சரையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு மிக ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் வரான். ஒரு ஒன் பர்சன், வெரி ஹேண்ட்ஸம் பர்சன். லுக் ஹேண்ட்ஸம் இன் த சென்ஸ் when you look at that person you feel peaceful, you are not afraid. அதை பார்த்தோன்னா ஒரு ஓகே, நமக்கு கொஞ்சம் சம்திங் என்ன சொல்றது, கம்ஃபர்டிங்கா இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு யாரு நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டா நான் தான் நீ செஞ்ச நல்ல அமல்கள் அப்படிங்கிறேன். நீ எனக்கு செஞ்ச நல்ல அமல்கள், நான் உன் கூட தான் இருக்க போறேன், எங்கேயும் போக மாட்டேன், ஃபுல் டைம் நான் இங்கே தான் இருக்க போறேன், ஆகிரத்து ஒரு வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், கூட தான் இருப்பேன், கவலையப்படாத அப்படிங்கிறா. அப்போ வந்து அந்த 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 குட் லுக்கிங் பர்சன் வந்து கேட்குறான், ஆமா நீ நம்ம நல்ல அமல்லாம் என்ன செஞ்சியே, எப்படி செஞ்ச இது நல்ல அமல்லாம், ஹவு டிட் யூ டூ திஸ் திங் அப்படின்னா, நான் வந்து அல்லாஹ்வுடைய கிதாபை படித்தேன், அதை நான் ஃபாலோ பண்ணேன், அதனால என்னால் நல்ல அமல் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க என்ன சொல்றது, இவங்க வந்து குட் பிலீவரோட லைஃபுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பர்சக்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.